வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் 3162 போஸ்ட்டுக்கான ஒரு சில கேள்விகளும் அதுக்கான பதில்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நண்பர்கள் நிறைய பேர் வந்து ஓபிசி சர்டிஃபிகேட்டுக்கு கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக பிசி சர்டிஃபிகேட்டை தான் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துட்டு ஸோ பிசி சர்டிஃபிகேட் நான் அப்லோட் பண்ணிட்டேன், கண்டிப்பாக வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கியே ஆகணுமா அப்படின்னு சொல்லியும் நண்பர்கள் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான தகவலை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோடைய அப்டேட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கும். இதில் நீங்கள் வந்து ஓபிசி சர்டிஃபிகேட்டுக்கு பதிலாக பிசி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் பரவாயில்லை. நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போவே வந்து ஆன்லைனில் ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. தென் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து ரொம்ப முக்கியமாக, நான் தான் வந்து பிசி சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணிட்டேன்ல அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க, பட் வந்து அப்லோட் பண்ணது பிசி சர்டிஃபிகேட்டாக இருக்குது. கம்பல்சரி வந்து ஓபிசி சர்டிஃபிகேட்டோடைய ஒரிஜினல் வந்து உங்களுக்கு வேணும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து உடனடியாக வந்து நீங்கள் அப்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து கம்பல்சரி வந்து வேணும். இதே ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா பிசி எம்பிசி சர்டிஃபிகேட் வந்து அதுவே வந்து போதுமானது, அதுவே போதும். இதுவே வந்து நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பிசி எம்பிசி எல்லாமே வந்து ஓபிசி சர்டிஃபிகேட்டில் தான் வரும். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. தென் அதனோட வேலிடிட்டி வந்து ஒரு 5 months தான் வந்து கொடுப்பாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து நீங்கள் ரெனியூவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போவே வந்து நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. தென் அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, நண்பர்கள் நிறைய பேர் வந்து கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, ஓபிசி சர்டிஃபிகேட்டில் வந்து அட்ரஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. ஸோ அட்ரஸ் வந்து சேஞ்ச் ஆகிருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து மறுபடியும் வந்து அந்த அட்ரஸை வந்து மாற்றிக்கிங்க. மறுபடியும் வந்து வேறு சர்டிஃபிகேட் வாங்கினாலும் பரவாயில்ல, மறுபடியும் வந்து அப்ளை பண்ணி அட்ரஸ் வந்து உங்களுடைய நேம் என்ன இருக்கோ அதே மாதிரியான நேம் கொடுத்து உங்களோட நேமில் தான் இருக்கணும். தென் அட்ரஸை வந்து கரெக்டான அட்ரஸை கொடுத்துங்க, அதை வந்து கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரியான அப்டேட்டட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கேள்விகள் எதாவது இருந்தது அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.